இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் அஸ்ட்ரோகண்ணு. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ரிஷப ராசியுடைய குணாதிசயங்கள், ரிஷப ராசியுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, அதாவது ரிஷபத்தை லக்னமாக ராசியாக கொண்டவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போடக்கூடிய இந்த வீடியோஸுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டுருக்கும். இதுக்கு முதல்ல நாம் மேசத்துக்கான பொது பலன், அதாவது மேசத்து ராசியுடைய குணாதிசய பலன்களை போடுங்க. அது நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க பல பேர், அதுக்கு நன்றி. அதே மாதிரி இதன் பிறகும் கூட நம்ம இப்போ ரிஷபத்துக்கு பார்க்குறோம். அடுத்தும் மற்ற ராசிக்கான குணாதிசயங்கள், அதுக்கான அமைப்புகளையும் தொடர்ச்சியாக பலம் என்ன பலவீனம்ங்கிறத தனித்தனி வீடியோ பதிவாக போடுவோம். ரிஷபங்கிறது பொதுவாக காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். காலதேவனுடைய ராசியில் மேசம் முதல் ராசினா இது இரண்டாவது ராசி ரிஷபங்கிறது. இதன் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் வரும். முதல் பாதம் மேசத்தில் இருக்கும், மற்ற 3 பாதங்கள் இங்கே வந்துடும். 2வது 3ஆம் 4ஆம் பாதங்கள். அதே மாதிரி இங்கே ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் இங்கே வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய 2 நட்சத்திரமான மிருகசீரிஷத்துடைய 2 பாதங்கள் இங்கே வரும். இந்த ராசியுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்க்கும்போது ரெண்டையும் கலந்தே சொல்கிறோம். இது சுக்கிரனுடைய ராசியாக இருக்கிறதுனால, மேலும் இது பார்த்தீங்கன்னா நிலராசி அப்படிங்கிறதுனால இது ஒரு பெண் ராசியும் கூட. இது ஒரு பெண் ராசி, நிலராசி. அப்போது இந்த ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் பொறுமைகள் இயற்கையாகவே ரிஷப ராசிக்காரவங்களுக்கு சற்று பொறுமை நிதானம் இதில் கொஞ்சம் அதிகம் இருக்கும். பொறுமையும் நிதானமும் எந்த விஷயத்திலையும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அது ஒரு பலம்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல இவங்க கொஞ்சம் தயங்கி எடுப்பாங்க. உடனுக்குடன் முடிவு எடுக்கிற அமைப்பு இவங்ககிட்ட இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து இவங்க முடிவு எடுக்கிறதுனால அதுவே பலகீனமாகவும் ஆயிடும். அதே மாதிரி இங்கே சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசியாக அந்த ரிஷபம் இருக்குது. அது ஒரு பெண் கிரகம், இது ஒரு பெண் வீடு. மேலே காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது வீடுன்னு சொல்கிறதுனால இது பொருளாதார அமைப்புகளை அதிகம் முடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி இது. அதாவது சுயம் சார்ந்த, சுயநலம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக யோசிக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் குணாதிசயங்கள் உண்டு, அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம். இந்த ராசிக்குள்ள அமைப்பில் இவங்களுக்கு பொதுநலன் அமைப்பை விட சுயநலம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் இவங்க ஈடுபாடு காட்டுவாங்க. அதில் அதிக அக்கறை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள்னு பல விஷயங்கள் எடுத்துக்குவாங்க. குறிப்பாக பல விஷயங்கள் நடைபெறுதுன்னா அதை இவங்க கண்டுக்கிறாமல் அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. இவங்களுக்கு அதில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை தலையிடுறதோ அதில் ஈடுபடுறதோ இருப்பாங்க. மற்ற விஷயங்களை தேவையில்லை, இது ஒரு மற்ற விஷயங்களை கண்டுக்க மாட்டாங்க. மற்றவங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இவங்களுடைய சார்ந்தது தான் அதிகம் இவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு மிதுனம் வரும். அதன் அதிபதியாக புதன் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. வயதுக்கு மீறின பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைப்பில் பேச்சு திறமை பயங்கரமாக இருக்கும் இவங்ககிட்ட. அதே மாதிரி தேவைப்படுற இடங்களில் தான் அதிகம் பேசுகிற அமைப்பு இவங்க பயன்படுத்துவாங்க. பேச்சு நல்லா வந்தாலும் தேவைப்படும் போது தேவைப்படுற இடத்துல பேசுவாங்க. மற்ற நேரங்களில் இவங்க பேச்சுக்களை பெரிதாக பேசக்கூடிய விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய இந்த வீடாக இருக்கிறதுனாலையும் 5ஆம் வீடு கலைகளை குறிக்கக்கூடிய வீடாக புதன் வீடாகவே இருக்கிறதுனால இவங்க கலைத்துறையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயங்களை கலையில் அதிக ஆர்வம் இருக்கும். ஏன்னா சந்திரனும் இங்கே உச்சமாகிற அமைப்பில் இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும். அது பாடல் பாடுறதா இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒன்று இருக்கலாம்.
அதே மாதிரி மற்ற எந்த கதைகள் அதே மாதிரி நாவல்கள் படிக்கிறது, மற்ற இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கலாம். இந்த கதைகள் சார்ந்த கலைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும். அதில் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவங்க ஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்க தன்னுடைய பர்சனலாகவே பல விஷயங்களை, உதாரணத்துக்கு பாட்டு பாடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் காட்டுவாங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த இந்த சொகுசான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருக்கும். முதலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொகுசான அமைப்பில் அதிகம் இருக்கும். அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட இவங்க மேலே அதிக அக்கறை செலுத்திக்கணும், மற்றவங்க வந்து அதிக கவனிப்பு இவங்க மேலே வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த ராசிக்காரவங்க ரிஷபத்தை பொறுத்தவரை. இப்போ பேச்சு திறமையாக பொறுத்தவரை பெரிய ஒரு பலகீனம் இல்லை, நல்ல ஒரு சிறந்த திறமையில் தான் பேச்சு இருக்கும், கலைத்துறை ஈடுபாடுகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு வகையில் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பில் தான் இருப்பாங்க. இது நல்ல பலமான ஒரு விஷயந்தான். பலகீனம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகளே இவங்களுக்கு பலகீனமாகும். அதாவது இவங்களுடைய செயல்பாடுகளே இவங்களுக்கு எதிராக அமையும். எதிரிகள்ங்கிறது இவங்களுக்கு வேற யாரும் கிடையாது, முதல்ல இவங்களே வந்து எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள் இவங்களுடைய செயல்பாடுகளால். இவங்களுடைய செயல்கள் இவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும். இவருடைய பேச்சு கூட இவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ராசிக்கு உண்டு. அந்த ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் அந்த அமைப்பு உண்டு. அதில் குறிப்பாக ரிஷபத்துக்கு எதிரிகள் வெளியே யாரும் இல்லை, இவர்களாக உருவாக்கக்கூடிய அமைப்பு தான். இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தான் இவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும். அதே மாதிரி எதிரிகளை உருவாக்குற அமைப்பில் இருக்கும். இவர்களாக உருவாக்குற அமைப்பு, அவர்களாக உருவாக்குறத மற்றவர்களை உருவாக்குற எதிரியை உருவாக்குற அமைப்பில் இவங்க ரிஷபத்துக்கு இருப்பாங்க. அதே தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு அமைப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறது விரும்புவாங்க. வீடு வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஆடம்பரமான அமைப்பில் இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்து இவங்க செலுத்துவாங்க. அதே மாதிரி அதை விரும்புவாங்க. மற்றவர்களுடைய அன்பு தங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுங்கிறத அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ராசியாக அவங்க இருப்பாங்க. இவங்க அன்பு செலுத்துறது அந்த அளவுக்கு இருந்தாலும் மற்றவர்கிட்டருந்து அது திருப்பி அதே அளவுக்கு அன்புகளை எதிர்பார்க்குற அமைப்பில் இந்த ரிஷபத்துக்காரவங்க இருப்பாங்க. பொறுமை கொஞ்சம் அதிக அளவில் இவங்ககிட்ட இருக்கும், நிதானமும் இருக்கும். அதே தான் வந்து மைனஸாகவும் ஆகிற அமைப்பு இருக்குது. ஏன்னா பல விஷயங்களை முடிவெடுக்கிறது, குறிப்பிட்ட சமயத்தில் முடிவெடுக்க வேண்டியது, அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய நேரங்களில் இவங்க நிதானத்தை காத்து பொறுமையை காக்கிறதுனால அதுவே இவங்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாகவும் இருக்கும் குறிப்பிட்ட சமயங்களில். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கலைத்துறை சார்ந்தது மற்றது சொன்னோம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலைகளை பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர், லக்ன ராசியாக இருந்தாலும் இந்த ரிஷபத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு நிலைகள் மிக சிறப்பாக இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து இவங்க மீறி வந்து இவங்க பொறுமை காத்து அந்த கணவன் மனைவி உறவு நிலைகள் ரொம்ப சிறப்பாக வச்சுக்கிற அமைப்பு உங்களுக்கு இயற்கையாக அமையும். ரிஷபத்தை பொறுத்தவரை வரக்கூடிய கணவன் அல்லது மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இவங்க மேலே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. சில கண்டிப்பு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது இவர்கள் மேலே வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்துவாங்க, அந்தளவு கண்டிப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த ரிஷபத்துக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆடைகளில் ஆபரணங்களில் அதிக பற்று இருக்கும். அதே நேரத்தில் அந்த விஷயங்களில் தான் பிரச்சனைகளும் ஏற்படும் இவங்களுக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா தங்க நகைகள் அணிகிறது மற்ற விஷயங்களில் இவங்களுக்கு வந்து எவ்வளோ நகை இருந்தாலும் உங்களுக்கு போட முடியாத ஒரு சூழலை உருவாகலாம். போட்டாலும் அது ரொம்ப நாள் விருப்பம் இல்லாத இருக்கும். அந்த நகையில் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அது விற்று வேறு வாங்குகிற அமைப்புகளில் இருக்கும். பிடித்த ஒரு நகைகளை வாங்குறதுல தாமதம் ஆகலாம். இந்த மாதிரி அமைப்புகள் ரிஷபத்துக்கு இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த தலைமுறையை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நிறைய இவங்ககிட்ட இருக்கும். அது வந்து அவருடைய அப்பா தாத்தா வகையில் உள்ள ஏதாவது ஒரு பண்புகள், அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்கள், கலை தொடர்புடையதுகள், அது எது வேணாலும் இருக்கலாம். அதாவது அது தொழில் சார்ந்தது, அவங்க செஞ்சுட்டு இருந்த தொழில் சார்ந்த நுணுக்கங்கள் இவங்களுக்கு ஈஸியாக பிடிபடும். இவங்களுக்கு அந்த அவங்கள சார்ந்த கலை இருக்கலாம், இல்லைன்னா அவர்கள் செய்து கொண்டு வந்த தந்தை அல்லது பார்ட்னர் செய்து கொண்டிருந்த துறை சார்ந்த கலைகள், தொழில்கள், அவர்களுக்குள்ள ஆர்வங்கள், இதெல்லாம் வந்து அதிகமாக இவங்கக்கிட்ட
பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபத்துக்கு. அதே வகையில் தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றிலையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் ஏதாவது லாபங்கள் உண்டாங்கிறத மற்ற ராசிக்காரவங்களை விட இந்த ராசிக்காரவங்களுக்கு லாபத்தில் குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார். அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாப நோக்கங்கள் எதுலேயுமே அதிகமாக இருக்கும், அதை எதிர்பார்ப்பாங்க. எதுவும் அதில் இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதனால் இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க ஆபரணங்கள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொகுசுக்கு வாழ்க்கைக்காக நிறையா செலவு பண்ணுற ஆடம்பர செலவுகள் செய்கிற அமைப்பு இயற்கையாக அவங்களுக்கு தோன்றும். அதை குறைச்சிக்கிற அமைப்பும் நல்லது. அதே மாதிரி தன்னுடைய பேச்சுகள் நடவடிக்கை செயல்களில் ரொம்ப நிதானம் காட்டுறதும் வந்து இவங்களுக்கு மைனஸாக இருக்கும். அதே மாதிரி அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கூடிய எதிரிகளை குறைச்சி இட போடுறது, இல்லைன்னா எதிரிகளை உருவாக்குற அமைப்பில் இவங்களுடைய செயல்பாடு அமையும். அதுலேயும் இவங்க கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மைனஸாக முடிகிற அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி சகோதரர் வகைகளில் இவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் உண்டு. இளைய சகோதரர் வகையில் பெரிதாக ஏற்படக்கூடிய அமைப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த ராசிக்காரவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இயற்கையாக வந்து வேலை அல்லது தொழில் அமைப்புகள் அது சிறு வயதிலேயே அமைஞ்சிற அமைப்பு பலருக்கு இருக்கும், பல பேருக்கு. ஏன்னா சிலருடைய ஜாதகத்தில் கிரக நிலையினால் கொஞ்சம் மாறுபடலாம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா 190% பேருக்கு வந்து இளமையிலேயே தொழில்களோ வேலைகளோ ஒரு கைத்தொழில்களோ அமைஞ்சு கூடக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சம்பாதிக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தில் லாபம் ஈட்டக்கூடிய பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒன்று இவங்க இயற்கையாகவே கற்றுக்குவாங்க. அதில் நாட்டங்கள் இவங்களுக்கு இயற்கையிலே ஏற்படும். இளம் வயசுலேயே வந்து படித்து கொண்டே வேலைக்கு போகிற அமைப்பு, அதே மாதிரி சைடில் ஏதோ ஒரு வகையில் வியாபாரம் செய்வது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கிற அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் ரிஷபத்தை பொறுத்தவரை. அப்படி ரிஷபத்துடைய பலன்கள்னு பார்த்திங்கன்னா மைனஸ்னால் அந்த மேற்கூறிய விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்த பூர்வீக தொடர்புடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இந்த ரிஷபத்துக்கு பொதுவாகவே அமையும். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தை லக்னமாக ராசியாக கொண்டவங்க பல வகைகளில் தங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு பல தொழில்கள் அல்லது வியாபாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கும். ஒன்றோட திருப்தி அடைகிற அமைப்பில் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஒன்று செய்து கொண்டு இருக்கும்போதே இன்னொன்று அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த கணவன் மனைவி ஒரு கணவனாக இருக்கலாம், பெண்ணாக இருந்தால் கணவனாக இருக்கலாம், ஆணாக இருந்தால் மனைவியாக இருக்கலாம். அவர்களால் இவர்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் அடையக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. சகோதர வழியை முதலே சொன்ன மாதிரி மூத்த சகோதரர்கள் அமைப்புகளில் சின்ன சின்ன பிணக்குகள், இளைய சகோதரர்களோட பெரிய ஒரு பிணக்குகள் ஏற்படாத அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இவங்க ஒரு சிறந்த ஒரு பலன்களை அடையக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. கலைத்துறை சார்ந்ததில் ஈடுபாடுகள் இயற்கையாக இருக்கும். அதில் கொஞ்சம் முயற்சிகள் அவங்க ஜாதக அமைப்பில் இயற்கையாக நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்க முயற்சி பண்ணும்போது அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இந்த ரிஷப லக்ன ராசிக்காரவங்க. இவங்களுடைய அந்த பொறுமை தான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் மற்றும் மைனஸாக முடியுது. பேச்சில் நிதானம் அப்படிங்கிறதும் தேவைப்படுற இடங்களில் அவங்க வேகமாக பேசுகிற அமைப்பும் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. இப்படி பல விஷயங்களை இந்த ரிஷப லக்னத்தையும் ராசியும் கொண்டவங்களுக்கு இயற்கையாக இருக்குது. மற்றவர்களுடைய விஷயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு இயற்கையாக இருக்கும். அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுடைய நடவடிக்கைகள் இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய நடவடிக்கைகள்லேயே எது தங்களுக்கு எதிராக திரும்பக்கூடியதுன்னு அவங்க கவனம் எடுத்து கண்காணித்து செயல்பட்டாங்கன்னா ரிஷபத்துக்கு மிக சிறப்பான அமைப்பில் இருக்கும். அந்த வகையில் ரிஷபம் ஒரு சிறந்த ஒரு அமைப்பில் உள்ள இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து ஒரு நல்ல ஒரு லக்னமாகவும் ஒரு சிறந்த அமைப்பில் உள்ள ஒரு லக்னமாக இருக்குது என்று தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நாம் மற்றொரு பதிவில் அடுத்த ஒரு இதில் லக்ன பலனில் மிதுனத்துக்கான பலன்களை விரைவில் நாம் பதிவு பண்ணுவோங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.